அதாவது நாட்டில் உலகம் முழுவதும் அதிகரித்து வரக்கூடிய விஞ்ஞானத்தினுடைய விந்தைகளுடைய பயன்பாடு சமூக கட்டமைப்பை, குறிப்பாக இந்தியா போன்ற தேசங்கள்ல நமது மக்களுக்குள் இருக்கக்கூடிய ஒரு சமூக கட்டமைப்பை சீர்குலைக்கக்கூடிய ஒரு செய்தியாக ஆபாச செயலி ஆப் மூலம் இளைஞர்களை அழைத்து நகை பணம் பறிக்கக்கூடிய செயல் இன்றைக்கு தமிழ்நாட்டில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. செல்போன்ல ஆன்லைன் ஆஃப் தான், ஆனா உள்ளங்கை உலகம் என்பதை போல் இன்றைக்கு எங்க போனாலும் குடும்பங்கள்லையும், பள்ளிகள், கல்லூரிகள், தொழில் நிறுவனங்கள்லாம் குடும்பங்களிலும் செல்போன் இந்த ஆப் பயன்பாடு இல்லாத இடங்களே இல்லை. உணவு ஆர்டர் செய்வது, டிக்கெட் ரிசர்வேஷன், இப்போ 5 ரூபாய்க்கு நீங்க வெத்தலை பாக்கு வாங்கினாலும் பணம் செலுத்துவது என்பது முதலில் தங்க முதலீடு வரை, வெத்தலை பாக்கு பர்ச்சேஸ்ல இருந்து தங்க முதலீடு வரைக்கும் இப்போ மொபைல் ஆப்கள் தான் இருக்கின்றது. இந்த மொபைல் ஆப்களை பலர் பல விதமாக பயன்படுத்துகிறார்கள். அந்த செயலிகள் என்று தமிழ்ல சொல்லுவோம் ஆப்பை. இந்நிலையில தான் இந்த ஆப் மூலமாக, மொபைல் ஆப் மூலம் உயிருக்கு உலை வைக்கின்ற பல விஷயங்கள் தற்போது வெளியாகி இருக்கிறது. நாம் இன்னைக்கு மற்ற ஊர்களில், அமெரிக்காவிலோ யூரோப்பிலோ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல நடப்பதெல்லாம் நம்ம சாதாரணமா பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனா கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த ஆப் மூலமாக என்ன நடக்கிறது? இது ஒரு பரபரப்பான செய்தி. நாம் வாழும் தமிழ்நாட்டில் மிக முக்கியமான ஒரு பகுதியான கன்னியாகுமரி இந்த ஆப் செயலின் மூலமாக சாட் செய்து, இந்த சாட் மூலம் பல இளைஞர்களிடம் நகை பணத்தை வழிப்பறி செய்த கும்பலை தான் தமிழக போலீசார் கை செய்திருக்கிறார்கள். குமரி மாவட்ட களியக்காவிளை பகுதியை சேர்ந்தவர் 31 வயதுடைய அரசு ஊழியர் ஒருவர் போலீசில் இது குறித்து புகார் மனு ஒன்றை கொடுத்தார். அதில் என்னை ஆரல்வாய்மொழி தேவசகாய மவுண்ட் 4-வே சாலைக்கு ஒரு வாலிபர் மோட்டார் சைக்கிளில் அழைத்து வந்தார். அங்கு மறைந்திருந்த சக நண்பர்கள் 2 பேரோடு சேர்ந்து என்னை மிரட்டி 2 பவுன் நகை, 52,500 ரூபாய் ரொக்கம் ஆகியவற்றை வழிப்பறியாக பறித்து சென்று விட்டார்கள் என்று அந்த புகார்ல அவர் குறிப்பிட்டிருக்கிறார். போலீஸ் உயர் அதிகாரிகள் உத்தரவின் பேரில் ஆரல்வாய்மொழி போலீசார் வழக்கு பதிவு செய்து வழிப்பறி கும்பலை தேடி வந்தாங்க. முதலில் புகார் அளித்தவரிடம் தீவிர விசாரணை நடத்தப்பட்டது. அதில் பரபரப்பான தகவல்கள் வெளிச்சத்துக்கு வந்தது. ஏன் நீங்க இந்த வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறதுனா, ஓரின சேர்க்கை விரும்பிகளை இணைக்கும் வகையில் செல்போன் ஆபாச இந்த ஆப்பை உருவாக்கி அதன் மூலம் வாலிபர்களை சிலர் இணைத்து சேட் செய்து வந்திருக்கிறார்கள். இந்த சேட் மூலம் தான் முதல்ல ஹோமோசெக்ஸ் அப்படின்ட்டு சொல்றது. ஹெட்டரோசெக்ஸ் விபச்சாரம். இந்த ஹோமோசெக்ஸ் மூலமாக ஓரினை சேர்க்கையில ஆண்களிடத்தில் இந்த மாதிரி செக்ஸ் வைத்துக் கொள்வர்களை எல்லாரையும் இணைத்து ஒரு ஆப்பை போட்டு, உங்களுக்கு இந்த ஆப் மூலமாக நீங்கள் உங்கள் விரும்பக்கூடிய பயனாளிகளை, அதாவது உங்களுடைய பார்ட்னரை தேர்ந்தெடுக்கலாம். இதுல இவர் சிக்கியிருக்கிறார். ஒருவேளை இவர் கூட ஹோமோசெக்ஸியா இருக்கலாம். அந்த அடிப்படையில் தான் இந்த அரசு ஊழியரை அதில் இணைச்சிருக்கிறாங்க. அவர் ஒரு ஹோமோசெக்ஸா இருக்கார். இதையடுத்து களக்காட்டை சேர்ந்த சரவணன் என்பவர் அரசு ஊழியரை இந்த 4-வே அழைத்து சென்றுள்ளார். அங்கு ஏற்கனவே மறைந்த 2 பேரும் தான் அவரை மிரட்டி பணம், நகையை பறித்திருக்கிறாங்க. இது ஒரு கும்பல் கொள்ளை. இதையடுத்து போலீசார் அந்த ஆப் செயலி மூலம் சரவணனை 4-வே சாலைக்கு மறுபடி வரவழைச்சாங்க. நாங்களும் இந்த ஆப்ல இணைஞ்சுக்கிறோம்னு. அது போலீஸுன்னு தெரியாது. பின்னர் அவரை மடக்கி பிடித்து தீவிரமாக கவனிப்பு அடிப்படையில விசாரணை நடத்துறாங்க. அதில் ஒரு கும்பல் சரவணனை பயன்படுத்தி வழிப்பறியில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இதனை அடுத்து போலீசார் சரவணனை கைது செய்தார்கள். சரவணனின் கூட்டாளிகள் 2 பேரையும் கூட போலீஸ் தேடி வருகிறது. இந்த கும்பலிடம் குமரி, நெல்லை மாவட்டங்களை சேர்ந்த வாலிபர்கள் பலர் சிக்கி தவிப்பது தெரிய வருகிறது. தலைமறைவாக உள்ள 2 பேரும் பிடிபட்டால் மேலும் பல தகவல்கள் வெளிவரும் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த கும்பலில் 50க்கும் மேற்பட்ட நபர்கள் தொடர்பில் இருக்கலாம் என்று போலீசார் கூறுகிறார்கள். மேலும் போலீசார் கூறும்போது, நாகர்கோவில் 4-வே சாலையில் 2 சக்கர வாகனத்தில் வருபவர்கள் மிக 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 எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த செக்ஸ் ஆப் மூலமாக தொடர்பு கொள்வதை நீங்கள் தவிர்க்க வேண்டும்.
அதையும் மீறி யாராவது தொடர்பு கொண்டால் உடனே போலீசாரிடம் தெரிவிக்கலாம் என்று அறிவுறுத்தியுள்ளார்கள். சபலம் எல்லாவற்றிற்கும் காரணமாக அமைந்திருக்கிறது. ஹோமோ மூலமாகவும் ஹெட்ரோசெக்ஸ் மூலமாகவும் போதைப் பொருள்களாகவும் யாரெல்லாம் வீக்கா இருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த மோசடி கும்பல் தெரிந்து கொள்கிறார்கள். நீங்க ஹெட்ரோசெக்ஸா இருந்தா விபச்சாரம் பண்ணலாம், அழகிய நடிகைகள், துணை நடிகைகள், இப்படி ஒரு கும்பல். இது வித்தியாசமா இருக்குது. ஹோமோசெக்ஸ் இதுல தான் மாற்றிருக்கிறாங்க. இனி லெஸ்பியம், பெண்களுக்கும் பெண்களுக்குள்ள தொடர்புகள் இருக்கிறது. அப்புறமா இந்த மன்மத ராஜாக்கள், அதாவது ஆண்கள் அழைத்து பெண்கள் விபச்சாரத்திற்கு போவதை பார்க்கிறோம். இப்பொழுது சென்னையிலே ஒரு கலாச்சாரம், பெண்கள் அழைத்து ஆண்கள், பல பெண்கள் இந்த ரோமியோக்களாக இருக்கிறார்கள் என்ற செய்தி ஏற்கனவே பல வருடமாக சென்னையில் நடைபெறுகிறது. அந்த மாதிரி பலர் வாழ்க்கை இழந்திருக்கிறாங்க. பெரும் பணக்கார பெண்கள் தங்களுக்காக தனது கணவன்மார் வியாபாரத்துல முழுமையாக ஈடுபட்ட நேரம் இந்த இளம் வாலிபர்களை தங்களுடைய சுகங்களுக்காக அனுபவித்துவிட்டு அவர்களை கடைசியில் வாழ்க்கையில மனநோயாளிகளாக மாறி போற சம்பவம் நடக்கின்றது. ரொம்ப கவனம் தேவையாக இருக்கின்றது. வாழ்க்கையில வளரக்கூடிய பிள்ளைகள், கல்லூரியில் படிக்கக்கூடிய பிள்ளைகள், குடும்பத்தை காக்க வேண்டியவர்கள் இந்த மாதிரி ஆப்ல சிக்கிடக்கூடாது என்று காவல்துறை எச்சரிக்கை செய்திருக்கின்றது. யார் அழைத்தாலும் நீங்கள் அந்த அழைப்பிற்கு பதில் சொல்லக்கூடாது. சர்வதேச போதை கும்பலும் சர்வதேச நைஜீரியாவிலிருந்தும் கென்யாவிலிருந்தும் கூட இந்த மாதிரி பணத்தை மாற்றி தருவதாகவும் ஆப் மூலமாக மோசடி செய்கின்றது. கடைசியில் நீங்க டெபாசிட் பண்ணுங்கன்னு பல லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை கொஞ்சம் கொஞ்சமாக கறக்கிறார்கள். ஆக ரொம்ப கவனம் தேவை. இப்பொழுது அது நைஜீரியாவிலும் கென்யாவிலும் டான்சானியாவிலும் நடைபெற்றது அல்ல, கன்னியாகுமரி ஆரல்வாய் மொழியிலே நடைபெற்றிருக்கிறது. ஏற்கனவே இந்த செக்ஸ் ஸ்கேண்டல்ல மிகப்பெரிய அளவுல ஒருத்தர், ஒரு கோழி கடைக்காரருடைய மகன் தான் தமிழ்நாட்டில் 300-400 பெண்களுடைய கற்பை நாசமாக்கி இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் விசாரிக்கப்பட்டு பல ஆண்டுகளாக சிறையில் வைப்பதும் இந்த கன்னியாகுமரி மாவட்டம். இந்த செய்தியின் மூலமாக இளம் வாலிபர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள்.